அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம ராகி ரொட்டி செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்கலாம். 1/2 கேஜி மாவு, 1/2 கேஜி தண்ணி கொதிக்கணுங்க. நல்லா ஒரு 3 டீஸ்பூனு மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ராகி ரொட்டி. தண்ணி குடித்த பிறகு இப்போது நம்ம மாவு சேர்த்துப்போம். இது ஆஃப் குக் ஆகணுங்க, அதிகமாக குக் ஆகக்கூடாது. நம்ம ரொட்டி செய்யும் போது வேறு குக் ஆகும் இல்லையா, அதனால் அரை பாகம் வந்தால் போதும். இதை மூடி வச்சுக்கலாம், ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அது ஆறின்னு இருக்கட்டும். தாளிப்பு கொடுத்துடலாங்க. பச்சை மிளகாய் 2 டீஸ்பூன் பொடியை நறுக்கி போட்டிருக்கிறேன். அதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். காரத்தன்மை இருக்காது இந்த மாதிரி வதக்கி செஞ்சால். பொடியை கட்டரில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டுருக்கேன் நான். சூப்பராக இருக்குங்க. வெங்காயத்தால் 1/4 கட்டு போட்டிருக்கிறேன். வெங்காயம் அதாவது ஆனியன் லீஃப் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா அது கொஞ்சமாக வதங்கினா போதும். லாஸ்ட்டில் கொஞ்சம் பெருங்காயம். வெங்காயத்தாள் போட்டு அதிகமாக வதக்கக்கூடாது, ரொட்டியில் வேறு வேகும் இல்லையா. பாருங்கள், இதை அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கூட சேர்த்தா ரொம்ப நைஸாக வருங்க. ரொட்டி தட்டும் போது இந்த மாதிரி வதக்கி சேர்த்தா ரொம்ப தட்டும் போது ஈஸியாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் திருவள்ள ஒரு 2 டீஸ்பூனோ ஒரு 3 டீஸ்பூனோ சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி தட்டி நைஸாக வருது பாருங்கள். க்ளீனாக தட்டலாம். துணி போட்டு தட்டுங்க. கவர் வேணுன்னா கவர் போட்டு தட்டிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம லைட்டாக எள் ஜாஸ்தி கொட்டிடுச்சு. எள் அந்த ரொட்டி சைஸு எந்த சைஸில் இருக்குதோ அந்த சைஸ் வரலாம் நீங்கள் எள் போடுங்க. எனக்கு அதிகமாக கொட்டிக்கிச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி மேலே கொஞ்சம் எள் போட்டுக்கலாங்க. எள் போட்டு செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எள் உடம்புல சேர்த்துக்கினா நல்லது. அதனால நான் எள் சேர்த்து செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக பாருங்கள், நல்லா நைஸாக வரும். இந்த மாதிரி செஞ்சால் மெதுவாக செய்யணும், தீயக்கூடாதுங்க ரொட்டி. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மாவு கலக்கும் போது ரவை கூட போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. பாருங்கள், சூப்பராகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.